ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். தலைவர் 171 பற்றி லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்த நிலையில் தற்போது மேலும் சில எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் எல்லாம் வெளியாயிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது வேட்டையின் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஷூட்டிங் கூடிய சீக்கிரமாகவே முடிவடைய இருக்கிற நிலையில் வர ஜூன் மாதத்திலிருந்து லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் தலைவர் 171 ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ண போகிறாரு. இதை முன்னிட்டு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுற சன் பிக்சர்ஸ் சில நாட்களுக்கு முன்னாடி படத்துடைய டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட்டை வெளியிட்டாங்க. அதன்படி வர 22ஆம் தேதி தலைவர் 171 டைட்டில் டீசர் வீடியோ ரிலீஸ் ஆக போகுது. இதை தொடர்ந்து இந்த படத்தில் இது வரைக்கும் நம்ம பார்த்துடாத ரஜினியை பார்க்க போகிறோம், அவரை ஒரு நெகட்டிவ் சைட்டை காட்ட போகிறோம் அப்படின்னும், இந்த படத்தில் கண்டிப்பாக ட்ரக்ஸ் இருக்காது, அதிரடியான சண்டை காட்சிகள் இருக்கும், இது ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் படமாக இருக்கும் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தார். இதை தொடர்ந்து இந்த படம் பற்றி மேலும் சில அப்டேட்ஸ்லாம் வெளியாயிருக்கு. அதன்படி இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு மாஃபியா டானா தான் நடிக்க போகிறாராமா. லோகேஷ் படங்களில் இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் வழக்கம் போல் இல்லாமல் இந்த தடவை ஹீரோவுக்கு கோல்ட் ஸ்மக்லிங் பண்ணுற டான் கேரக்டரை கொடுத்துருக்காங்க. கடந்த 7-8 வருஷங்களாக நம்ம ஏகப்பட்ட கோல்ட் ஸ்மக்லிங் நியூஸ்லாம் பார்த்துட்டு வரோம். குறிப்பாக மாதத்துக்கு 3 தடவையாவது கேரளாவில் தங்க கடத்தலில் ஈடுபடுற நபரை கைது பண்ணாங்க அப்படின்னு நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. தற்போது லோகேஷ் இந்த கண்டென்ட்டை தான் கையில் எடுத்திருக்காராமா. சிங்கப்பூர், மலேசியா, துபாய் உள்ளிட்ட அரப் கண்ட்ரீஸிலிருந்து ஏகப்பட்ட தங்கம் இந்தியாவுக்கு கடத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த மொத்த நெட்வொர்க்குக்கும் டான் மாதிரி கேரக்டரில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு. மேலும் ஏர்போர்ட், ட்ரெயின் மற்றும் பஸ்ஸஸ் தான் இந்த கடத்தல் கான்செப்டில் குரூசியல் ரோல் ப்ளே பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படத்துடைய பெரும்பாலான போர்ஷன்ஸை ஐமேக்ஸ் சர்டிஃபைடு கேமரா வச்சு தான் ஷூட் பண்ண போகிறாங்களாமா. படத்தில் விஎஃப்எக்ஸ் அண்ட் சிஜிக்கு ஏகப்பட்ட ஸ்கோப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் லோகேஷ் யூனிவர்ஸ் கிடையாது, ஸ்டாண்டலோன் படமாக இருக்கும் அப்படிங்கிறத லோகேஷை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இப்போ கிடச்சிருக்கிற தகவல்களுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை மறுபடியும் பார்க்கும்போது பக்காவாக பொருந்தி போகிற மாதிரி தான் இருக்குது தகவல்கள்லாம். ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கோல்ட் ஸ்மக்லிங் டான் கேரக்டர் நடிக்கிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல். இதில் இதுக்கு முன்னாடி பில்லா உள்ளிட்ட படங்களில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை இதே மாதிரி ஒரு கேரக்டரில் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் நெகட்டிவ் சைடில் நடிக்கிறார் அப்படின்னு லோகேஷும் சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள்.